So hi guys, welcome back to another video. So the 2026 பொங்கல் யாராலுமே மறக்க முடியாது, எஸ்பெஷலி இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில். என்னன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த நம்ம தளபதியோட ஃபேர்வெல் படமான நம்ம ஜனநாயகன் வரும்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வராதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே என்ன சொல்றது, கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகி போச்சுன்னு சொல்லலாம். இருந்தாலும் தளபதி படத்துக்கு பதிலாக வேற நிறைய படங்கள் வச்சு நிறைய பிக் பட்ஜெட் படங்கள்லாம் ஸ்க்ரீனில் போட்டிருந்தா கூட நமக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. என்னன்னா தளபதியோட படம் வராதனால மெஜாரிட்டி தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். தளபதி இல்லைன்னாலும் தளபதியோட லெகசியை காப்பாற்றுறதுக்கு தளபதியோட தம்பி நம்ம ஜீவா இறங்கியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ ஜீவாவோட படம் தான் ட்ரிபிள் டி, அதாவது தலைவர் தம்பி தலைமைங்கிற இந்த ஒரு படம் தான் இந்த ரியல் பொங்கல் வின்னர்லேயே சொல்லலாம். சில டைரக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், அவங்களோட படம் நல்லாவே போல, ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணலைன்னா உடனே பழியை தூக்கி தளபதி மேலே போடுறது அப்படிலாம் நிறைய இருந்துச்சு. அவரோட ஃபேன்ஸ் அட்டாக் பண்ணுறது எல்லாம் நிறைய நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஒரு விஷயம் ஒரு சைடில் போயிருந்தாலும் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணது, ஆடியன்ஸு நீங்கள் என்ன சொல்கிறதுக்கு, ஒரு படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரொமோஷன் வேணாலும் கொடுங்க, எவ்வளோ ஃப்ரீ டிக்கெட் வேணாலும் கொடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், நீங்கள் எவ்வளோ என்ன சொல்கிறதுக்கு ஆர்கானிக் இல்லாமல் இன்ஆர்கானிக்கான வியூஸ் இருந்தாலும் எவ்வளோ என்னென்ன பண்ணாலும் ஆடியன்ஸுங்கிறது அவங்களுக்கு பிடிச்ச படங்கள் தான் பார்ப்பாங்கிறதுக்கு ஒரு மெயின் உதாரணம் இந்த படம் தான். வேறு சிலவங்க சொல்லுவாங்க விஜயோட ஃபேன்ஸ் தான் ஃபுல்லாக அந்த படத்துக்கு போயிட்டு இருக்காங்கன்னு. இந்த விஜய் ஃபேன்ஸுங்கிற அந்த ஒரு செக்டரை நீங்கள் மாற்றி வச்சுருங்க. அப்புறம் இந்த காமன் ஆடியன்ஸுங்கிற செட் குரூப் இருப்பாங்களே, எப்பொழுதுமே நமக்கு ஒரு ஆக்டர் ஃபேன்ஸ் இருப்பாங்க, எல்லாமே காமன் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த காமன் ஆடியன்ஸ் இந்த படம் என்ன சொல்றது அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃபேமிலியை வந்து பார்க்குறாங்க. ஃபேமிலி ஒரு என்ன சொல்றது, இந்த இவ்வளோ வாட்டி நம்ம தமிழ் சினிமாவில் ரீசெண்டில் வர பார்த்தீங்கன்னா ஹாரர் அது மாதிரி என்ன சொல்றது, இந்த பிளட் ஷெட் மூவிஸ், இந்த என்ன சொல்றது, இந்த ட்ரக் இது மாதிரி பற்றி மூவிஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்து சலிச்சிருச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஆடியன்ஸுக்கு பொங்கலுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டான மூவி, இந்த ஃபேமிலியை பார்த்து சிரிக்கிறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, மைண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்குள்ள மூவி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த ட்ரெய்லர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும், சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ எவ்வளோ எங்கேஜிங் அந்த ட்ரெய்லர் இருக்கு. ஸோ அதை பற்றி தான் நார்மல் ஆடியன்ஸுக்கான தேட்டருக்குள்ள போவாங்க. ஸோ இந்த ஒரு சின்ன படத்துக்கு எவ்வளோ ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருப்பாங்களா? இல்லை. இந்த என்ன சொல்றது, இந்த போட் வச்சு ட்ரெய்லர் பார்த்து வியூஸ் ஏற்றிருப்பாங்களா? இல்லை. ஆடியன்ஸோட மவுத் பப்ளிசிட்டினால தான் இந்த ஒரு படம் இவ்வளோ ரீச் ஆக காரணம். ஸோ மற்ற படங்கள்லாம் இப்போ ஸ்க்ரீனில் இப்போ குறைச்சிட்டு வராங்க, இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் அதிகம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஆடியன்ஸ்க்கு மத்தியில் வைடர் இந்த படம் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ட்ரெய்லர் கரெக்டாக கட் பண்ணணும், ட்ரெய்லர் எங்கேஜிங்காக இருக்கணும், ஆடியன்ஸ் அப்படியே என்ன சொல்றது ஐ கேச்சிங்காக இருக்கணும், ஆடியன்ஸ் அப்படியே அட்ராக்ட் பண்ணி தேட்டரில் கொண்டு வர மாதிரி நீங்கள் ட்ரெய்லர் கட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் ஆடியன்ஸுக்கு என்ன சொல்றதுக்கு நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும் நமக்கு இந்த ஜாலியாக இருக்கும்டா இந்த படம் பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ஹிஸ்டரினோ இல்லைன்னா பிளட் ஷெட்னோ இல்லைன்னா என்ன சொல்றது ட்ரக்ஸ் இந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு இருந்தால் ஆல்ரெடி அவங்க பார்த்து சலிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டது இந்த மாதிரி பொங்கல் டைமில் ஆச்சு இதே மாதிரி என்ன சொல்றது என்டர்டைன்மெண்ட்டான படங்கள் கொண்டு வந்தால் தான் கொஞ்சம் கூடி ஆடியன்ஸ் விரும்புவாங்க பார்ப்பதுக்கு. அது இல்லாமல் சும்மா எப்பவும் பார்த்து நார்மல் கிளீஷே படங்கள் எடுத்து வச்சுட்டு காரியம் இல்லை. ஸோ அவங்களுக்கு இப்போ என்ன சொல்றது ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது நம்ம ஓல்டு ஜீவா, நம்ம என்ன சொல்றது விண்டேஜ் ஜீவா கம்பேக் கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம். ஸோ நிறைய ஸ்க்ரீன் அவரை எப்படி ஹாப்பியாக பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ என்ன சொல்றது, அந்த மனுஷன் ரொம்பவே எதிர்பார்த்துருந்த கம்பேக் இதுதான் நினைக்கிறேன்.